ஆக்சுவலி நம்ம இதில் ஆர்டர் பார்த்தது அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா 278 பார்த்தோம். நல்ல விஷயம் என்னென்னா நமக்கு எக்ஸ்ட்ரா 178 இன்சென்டிவ் போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் தாங்க எல்லாமே முடிஞ்சு போயிடும். என் கண் எதிர்க்க பார்த்த இந்த ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப ஒஸ்ட்டுங்க, ரொம்ப ஒஸ்ட்டு. என்னடா இந்த கஸ்டமர் எப்படி சொல்கிறாங்க நினச்சாலும் சரி தான். பரவாயில்ல, நேரம் இப்படி தாங்க ஆகும். ஆர்டரை போட்டு விட்டு ஃபோனை எடுக்க மாட்டாங்க, வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோனை போட்டால் கட் பண்ணுறாங்க. பண்ணுங்க பார்க்கலாம். அதாவது சென்னையில், அதுவும் ஈசிஆரில், மீஞ்சம்பாக்கத்தில் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஏதோ கிராமத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்குது. கவர் எப்படி பிச்சு எடுத்து வந்துருக்கிறாரு. ஒரு நாளும் நான் ஆர்டர் கொண்டு போகும்போது இப்படிலாம் எடுத்துகிட்டே போக மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பிஞ்ச கவர்லேயே அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. நாங்கள் வேலை செய்கிறதுனால எனக்கு தெரியுது. இவ்வளோ குட்டியாக வாங்கிட்டு போகிறோம் பார்த்தீங்களா பேப்பரில். இது என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. என்னன்னு சொல்லக்கூடாது, நான் டெலிவரி பண்ணிட்டு தான் சொல்லுவேன். எப்போவுமே காலையிலே பெட்ரோல் அடிச்சிடுவேன். பெட்ரோல் அடித்து எல்லாத்தையுமே நியூட்ரல் பண்ணி வச்சுருவேன். நியூட்ரல் பண்ணிவிட்டு தான் அடுத்தது ஆர்டர் போகும். முதல் ஆர்டரு கஸ்டம் ப்ளேஸ்க்கு வந்த உடனே கஸ்டமருக்கு ஃபோன் அடிச்சுட்டா வரன்ட்டாங்க. ஆக்சுவலி நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்குறோம். இதை ஃபோட்டோ எடுத்து நம்ம ஆப்லேயே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வெயிட்டிங். ஜிப்டோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்டர் போய் ஸ்கேன் பண்ணுற அவசியமே கிடையாதுங்க. அதுதான் இதில் நல்ல விஷயமே. பட் இந்த ஈசிஆர் சூஸ் பண்ணது காரணம் என்னென்னா ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் அப்படின்றது எதுவும் இருக்காது. அதனால தான் நான் ஈசிஆர் வந்துட்டு சூஸ் பண்ணேன். ஸோ அப்பார்ட்மெண்ட் இருக்காது, 2ஆம் ஃப்ளோர் 3ஆம் ஃப்ளோரில் ஏற தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏறுறது ஒன்றும் பிரச்சனை, நம்ம ஏறிடலாம். பட் பிரச்சனை என்னென்னா வந்துட்டு டிலே ஆகிடும். அதுலேயே நமக்கு ஒரு 20 நிமிஷம் அடிபட்டு போயிடும். அதனால் ஆர்டர் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஆர்டர் விழாது. ஸ்கேன் பண்ணி வெயிட் பண்ண தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு மேலே போய் உட்காந்துடலாம். ஸோ இது இப்போ இந்த ஆர்டருக்கு வந்துட்டு எனக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 2.2 கிலோமீட்டருக்கு வந்துட்டு 32 ரூபா வந்து போட்டிருக்காங்க இந்த ஆர்டருக்கு மட்டும். எனக்கு இந்த சந்தில் எவ்வளோ வேகம். அடுத்தது ரொம்ப குட்டியோண்டு ஆர்டர் வந்திருக்குதுங்க. பிக்கப் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சுங்க. இந்த ஆர்டருக்கு வந்து 30 ரூபா கொடுத்தாங்க. இதில் என்னென்னா அவங்க ஏதோ பர்ஃப்யூம், சீல்டு பர்ஃப்யூம் ஏதோ போட்டிருப்பாங்க போல். ஆக்சுவலி அந்த பர்ஃப்யூம்க்கு வந்துட்டு ஸ்கேனர் டேக் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. டைமர் இருக்கும் இல்லைங்களா, அந்த டையில் போட்டு அதில் ஒரு சீரியல் நம்பர் இருக்குது. நம்ம ஆர்டர் அங்கே பிக்கப் பண்ணும்போது அந்த பாக்ஸையும் ஸ்கேன் பண்ணணும், அந்த டை இருக்குது இல்லைங்களா, அந்த டையும் ஸ்கேன் பண்ணணும், அந்த சீல்டு ஓப்பன் இல்லாமல் கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. சில நேரம் இப்படி தாங்க ஆகும். ஆர்டரை போட்டு விட்டு ஃபோனை எடுக்க மாட்டாங்க, வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோனை போட்டால் கட் பண்ணுறாங்க. ரொம்ப ஒஸ்ட்டுங்க, ரொம்ப ஒஸ்ட்டு. என்னடா இந்த கஸ்டமர் எப்படி சொல்கிறாங்க நினச்சாலும் சரி தான். பரவாயில்ல, அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேங்க. ஏதோ வெயிட்டிங்கில் போனாலும் பரவாயில்லைங்க, காலை பிக்கே பண்ணல. அவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறேன், காலை பிக் பண்ணவே இல்லை. நம்மளும் இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணால் தானே நம்ம காசு. அதுவும் இந்த ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு 15 ரூபா தான். 15 ரூபா கூட கிடையாது, 13 ரூபா என்னமோ தான். ரொம்ப வந்துட்டு ஃபோனே எடுக்கலை. அது வந்து கூட வந்துட்டு எதனால் ஃபோன் எதுவுமே சொல்ல, அப்படியே வந்தார், வாங்கிட்டு போயிட்டே இருந்தார் அவர். ரொம்ப ஒஸ்ட்டு. இந்த மாதிரிலாம் இருந்தாலும் கஷ்டம் இருக்குதுதான். ஏன்னா பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்டர் பார்த்து இந்த 15 ரூபா 20 ரூபாய்க்கு இங்கேயே 20 நிமிஷம் 30 நிமிஷம் நின்ட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வேஸ்ட்டு. அவங்களுக்கு காசே வராது. கண்ணுக்கு முன்னாடியே ஒரு சரியான ஆக்சிடெண்ட்டுங்க. அதாவது ஒரு ஆட்டோவை கிராஸ் பண்ணியிருப்பார் போல், அந்த மண்ணில் வலிக்கி விட்டு தரன்னு தீத்திக்கிட்டு வந்து கீழே விழுந்தார். நம்ம பைக் இந்தாண்டு இருக்குது பாருங்கள், இந்த இவர் தான். ஒரு செகண்டு இப்படி திரும்பி பார்க்குறேன், அப்படியே கொஞ்சம் ரோட்டில் தீத்திக்கிட்டே போகிறாரு. பார்க்கவே பயமாகிடுச்சு. பொறுமையாக போங்க எல்லாருமே ப்ளீஸ். இன்றைக்கி ரொம்ப ஒஸ்ட் ஆகிடுச்சிங்க. ஆர்டர் என்னமோ நேற்று பார்த்தது மாதிரி தான், 2 ஆர்டர் தான் கம்மி. 190 ரூபா, 190 தான் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். ரெண்டாவது அந்த தண்ணி கேன் ஒன்று எடுத்துகிட்டு போனோம் இல்லைங்களா, அது ஷோல்டர் பிடிச்சிக்கிச்சு. இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதாவது 9 மணியிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது, 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஆர்டர் பார்த்தது 190 ரூபாங்க. 7 ஆர்டர் மொத்தம். ஆக்சுவலி இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு போகணுன்னு நினச்சேன், ஆனால் போக முடியலைங்க. காலையில் வந்துட்டு இப்போ 6:45 ஆகிப்போச்சுங்க பாருங்கள். 6:45 கிட்ட ஆகிப்போச்சு. பார்க்கலாம் 7, 8, 9, அதாவது 2 மணி நேரம் நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.
அவங்க பேசிக் இன்கம் அப்படின்றது கொடுக்குறது என்னன்னா 200 245 ரூபா கொடுக்குறாங்க. பார்ப்போம், நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணி பார்ப்போம், அதை பீட் பண்ண முடியுதா. முக்கியமான விஷயம் இப்போ ஒன்று கண்டுபிடிச்சாங்க ஜிப்டோவில். அதாவது காலையில் ஆர்டர் பார்க்கும் பொழுது ஆர்டர் போட்டு கஸ்டமர் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த ஷெடியூல் இருக்கும்ல, ஷெடியூலில் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க போல். ஃபோன் போட்டால் எடுக்கவே இல்லை. 2-3 ஃபோன் போட்டதுக்கப்புறம் தான் எடுத்தார். தூங்கிட்டே பேசினார். அப்புறம் வரேன்ருக்காரு. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலையில் இது ஒன்று இருக்குது போல். ஆனால் டிராஃபிக் கிடையாதுங்க. ரோடு அம்போன்னு கிடக்குது. ஒரு ஆர்டரை கொடுத்துட்டு டக்கு டக்குன்னு போயிடலாம். உண்மையிலே நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். அதாவது சென்னையில், அதுவும் ஈசிஆரில் ஈஞ்சம்பாக்கத்தில் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஏதோ கிராமத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குதுங்க. அப்படி இருக்குது இந்த இடம். இங்கே பாருங்கள், பார்க்கும்போது எப்படி இருக்குது. நான் கும்பகோணம் போயிருந்தேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும் பிளேசஸ்லாம். இப்போயே கெஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரியான இடங்க அது. கண்டிப்பாக ஒரு சிலர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே பாருங்கள், அதாவது சென்னை ஈஞ்சம்பாக்கம் இருக்குது இல்லைங்களா, ஈஞ்சம்பாக்கத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு தனி டேங்க் ஒன்று இருக்கும். நீங்கள் இந்த சாய்பாபா கோயில் தாண்டினோன்னு தனி டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் அது. இந்த பெட்ரோல் பங்க் பாருங்கள், இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க். சந்துக்குள்ளே போனால் கிராமத்து எஃபெக்ட் அப்படியே இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே வீடு பெருசாக இருக்குது. வாடகை கம்மி ரேட்டில் இருந்ததுன்னா மாறிக்கலாம் போல். இப்போ நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் இப்போ ஆர்டர் போடுறீங்கல்ல, ஆர்டர் போடும்பொழுது உங்கள் வீட்டுக்கு பேக் சைடு, இப்போ நீங்கள் பிக்சரில் காட்டுது பாருங்களேன், இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் எவ்வளோ பக்கம் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு பேக் சைடு அப்படின்றதுல நிறையா பேர் அப்படியே அதை மூவ் பண்ணி வைக்காமல், அதாவது நம்ம வீடு இப்போ பெட்ரூமில் இருந்து பண்ணுவாங்க. வாசப்படியில் இருக்கிறது ஒரு ஸ்ட்ரீட்டாக இருக்கும், பெட்ரூமில் பக்கத்து ஸ்ட்ரீட்டை கவர் பண்ணிக்கும். அப்படி போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து ஸ்ட்ரீட்டு பின்னாடி இருக்கிறது தான் கவர் பண்ணிக்கும். ஏன்னா இது முழுக்க இது இருக்குது இல்லைங்களா, நம்மளுடைய ஜிபிஎஸ் சிஸ்டம். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நியர்பை ஆர்டர் வருதோ அதை தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஆர்டர் பண்ண வர்றவங்களுக்கு தான் நஷ்டமாகும். ஏன்னா இப்போ பாருங்கள், நான் சுற்றி போயிட்டுருக்கேன். இதுவே 800 மீட்டர் தூரம், அதாவது 1 கிலோமீட்டர் தூரம். எங்கடா இது 2.7 கிலோமீட்டர் தூரம் வந்துச்சு. அதுக்கு எனக்கு 40 ரூபா என்னமோ போடுவாங்க. ஆனால் 3.7 வந்துச்சுன்னா எனக்கு 50 ரூபா கிட்ட வரும். இப்போ 50 ரூபா வராது, எனக்கு 10 ரூபா லாஸ் தான் எனக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் லொக்கேஷன் போடுறதுல நீங்களும் பார்த்து போடுங்க. அதே போல் கஸ்டமர்ட்டையும் கொஞ்சம் பொலைட்டாகவே பேசுங்க. என்ன பண்ணுறது, தெரியாமல் போட்டுடுறாங்க. மறுபடியும் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்கள். நானும் இவர்கிட்ட எடுத்து சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டாரு. 2 ஆர்டர் எடுக்கலான் இருந்தேன். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, அதுதாங்க கரெக்டாக ஒரு சந்து பின்னாடி பண்ணிட்டார். அது டெட் எண்டு. இந்த டெட் எண்டில் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, கஸ்டமர் பின்னாடி சைடு வச்சுட்டு இருக்கிறார். இப்போ 1 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் நான் என்ன பண்ணோம்னா அதை இது பண்ணேன். இந்த பையன் வேறு கொடுத்து போடுறாங்க. 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா, இவ்வளோ குட்டியாக வாங்கிட்டு போகிறோம் பார்த்தீங்களா பேப்பரில். இது என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. என்னன்னு சொல்லக்கூடாது, நான் டெலிவரி பண்ணிட்டு தான் சொல்லுவேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, காற்று வெளியீடை. அதெல்லாம் இங்கெல்லாம் சொல்லக்கூடாது. ரொம்ப நீங்கள் யோசிக்கிற மாதிரி அவ்வளோ இதெல்லாம் கிடையாது, நார்மல் தான். காற்று வெளியீடை, ரயில் இன்ஜின், ட்ரெயின், இதை வச்சு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்கு நிறையா இது இருக்குங்க. ஆள் யார், வயசு என்ன, 18 வயசுக்கு மேலேயா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் கொடுக்கணும். பார்த்துட்டா டெலிவரி பண்ணியாச்சு. அவருப்பா நம்மளோட பல வருஷம் பெரியவராக இருப்பார் போல. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. அதாவது இப்போ நான் ஒரு ஆர்டரு டக்குன்னு நான் போய் டெலிவரி பண்ண எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் மேலே ஏறி போய் டெலிவரி கொடுக்குறதுக்காக போயிட்டேன். ஆக்சுவலி ஒரு சிலர்லாம் கஸ்டமர் ஃபோன் எடுக்கிற வரைக்கும் ஒரு சிலர்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படிலாம் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ 2 சின்ன பசங்க தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்க அம்மா சொல்லி அவங்க எங்கேயோ பக்கத்தில் வெளியில் போயிருக்காங்க போல். அது மோஸ்ட்லி அந்த பசங்க எழுதிட்டு இருந்ததுனால, இன்ட்ரெஸ்டிங்காக எழுதிட்டு இருந்ததுனால ஃபோனை எடுக்கலை. இது சம்டைம்ஸ் இது எல்லாத்துக்கும் வராது. பட் இருந்தாலும் நம்ம இப்போ டெலிவரி பண்ணிட்டோம்ல, மேலே போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் போட்டிருந்தாங்க தெளிவாக. நான் போய் டெலிவரி பண்ணிட்டு கிளம்பிட்டேன். நம்ம வேலை முடிஞ்சிச்சு. மேபி இதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஆர்டர் லேட்டாக டெலிவரி பண்ணுறதுனால அது இதனுடைய சிஸ்டம், ஏஐ சிஸ்டம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே இது கொடுக்காது, ஆர்டர் கொடுக்காது. இவங்க பிஹேவியர் சரியில்லைன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்காது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி நீங்களே போய் டெலிவரி பண்ணிவிடுங்க.
அவ்வளோதாங்க. அப்படியே ரிட்டன் வரக்குள்ள நீலாங்கரில் ஒரு ஆர்டர் வந்துச்சு. நான் அப்படியே நீலாங்கர் ஆர்டர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டுருக்கிறேன் வீட்டுக்கு. நம்ம பீச் பக்கமாக போகலாம் அப்படின்றதுக்காக தான் பீச் பக்கம் அப்படின்றது வந்திருக்கிறேன். ஆக்சுவலி நம்ம இதில் ஆர்டர் பார்த்தது அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா 278 ரூபாய்க்கு பார்த்தோம். நல்ல விஷயம் என்னென்னா நமக்கு எக்ஸ்ட்ரா 178 ரூபா இன்சென்டிவ் போட்டிருக்காங்க. 3 ஹவரில் நம்ம மொத்தம் எவ்வளோ பார்த்துருக்குறோம்னா கிட்டத்தட்ட 500 ரூபாய் கிட்ட நம்ம பார்த்துருக்குறோம். 488 சம்திங் வந்துட்டு நமக்கு வந்திருக்குது. இதில் பிடிச்ச விஷயம் என்னென்னா நம்ம ஒரு ஸ்லாட் ஈவினிங் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் ஒருத்தர் சொன்னார். ஒரு ஸ்லாட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டார்கெட்டுக்கான அமௌண்ட்டை வந்துட்டு ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். லாக் அவுட் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு ஸ்லாட் புக் பண்ணிட்டோம்னா அந்த புக்கிங்லேருந்து லாக் அவுட் இடையில பண்ண முடியாது. அதுவே எக்ஸ்பைரி ஆகிடும். நான் ஆல்ரெடி 2 இதுலேயுமே வந்துட்டு 10 நிமிஷம் டைம் அப்படின்றது எடுத்துக்கல. அதாவது பிரேக் டைம் சொல்லுவாங்க, அந்த பிரேக் டைம் அப்படின்றது எடுத்துக்கல. இன்னும் பார்த்தா நல்லா வருமானம் பார்க்கலாம். பட் நம்ம மற்ற யூடியூப்பில் வந்துட்டு நம்ம வீடியோ போடுறோம் இல்லைங்களா, அதனால் அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும், மற்ற சேனல்லையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கிளம்பிட்டேன். ஏன்னா காலையில் மறுபடியும் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நம்மளுடைய வீடியோ மேக் பண்ணுறது இதெல்லாம் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு நான் டைரெக்டாகவே ஆர்டரை வந்துட்டு அப்படியே பக்கத்தில் டெலிவரி பண்ணிவிட்டு வந்துட்டேன். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம பாருங்கள், கிட்டத்தட்ட வந்துட்டு 35 கிலோமீட்டரில் நம்ம 500 ரூபாய்க்கு கிட்ட வருமானம் அப்படின்றது எடுத்துருக்குறோம். 39 இருக்கும், ஆக்சுவலி 40 கூட இருக்கும். ஏன்னா நான் காலையில் 2 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன், போக 4 கிலோமீட்டர், வர 4 கிலோமீட்டர். அதெல்லாம் நம்ம கணக்கு வைக்கக்கூடாது, ஏன்னா அது நம்ம போகிறது தான். அப்படி பார்த்திங்கனாலே 30 கிலோமீட்டர்லேயே எனக்கு இந்த அமௌண்ட் அப்படின்றது வந்துருக்குதுங்க. நல்ல விஷயம் தானே. சரி, ஓகே, பார்க்கலாம். நாளைக்கு வந்துட்டு எப்படி ஆர்டர் வருது அப்படின்றதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். நிறைய இந்த மாதிரிலாம் நீங்கள் ஜிப்டோ, பிளிங்கிட்டு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் கிடையாது, நம்ம இன்னும் எக்ஸட்ரா நிறையா வீடியோஸ் அப்படின்றது ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகளில் ஏர்ன் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நம்ம வீடியோவை மேக் பண்ண போகிறோம். இனி தொடர்ந்து